இல்லை. இன்ஸ்பெக்டர் குணா ஏட்டிடம் முருகானந்தம் ஏசி வராரு, ஆட்டோ டிரைவர் கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க, யாரையும் விட்டுற வேண்டாம், ஃபைலை எடுத்துட்டு வாங்க என்றதும் ஏட்டு கான்ஸ்டபிள் கணபதியை கூப்பிட்டு, யோ எல்லோரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, எடுக்கலன்னா நேரில் போய் கூட்டிட்டு வா என்றதும் கணபதி ஃபோனில் கூப்பிட ஆரம்பித்தார். மதியம் 11 மணி. ஏசி பாஸ்கரன் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். எல்லோரும் எழுந்து சல்யூட் செய்தார்கள். இன்ஸ்பெக்டர் அறைக்குள் போனதும் ஆட்டோ டிரைவர் கேஸ் ஃபைல் தயாராக இருந்தது. அருகில் இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார். படித்து முடித்ததும், என்ன குணா, 3 நாளாக எந்த மூவும் இல்லை, பொது இடத்துல நடந்த கொலைங்கிறதால நிறைய ப்ரெஷர் வருது, எந்த ஆதாரமும் இல்லையா என்றதும் குணா, ராத்திரி 10 மணிக்கு நடந்திருக்கு, அவனை 9:30 மணி வரையில் எல்லோரும் பார்த்துருக்காங்க, 10 மணிக்கு இந்த இடத்துல யாரும் பார்க்கல, கிட்டத்தட்ட 12 மணி வரையில் எதுக்கு அங்கே போனான்னே யாருக்கும் தெரியல, அவனோட ஃபோன் கால் லிஸ்ட்டு விசாரித்தேன், யாருக்கும் அதில் சம்மந்தம் இல்லைன்னு கிளியராக தெரியுது, போஸ்ட்மார்ட்டத்திலும் எந்த தடயமும் இல்லை, கொலை நடந்த இடத்திலும் எதுவும் இல்லைங்க சார், இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் என்றதும், சரி, அவனை கடைசியாக பார்த்தவங்க எல்லோரையும் ஒவ்வொருத்தராக உள்ளே வர சொல்லுங்க என்றவாறு ஒரு டீயும் சிகரெட்டு வாங்கி வர சொன்னார். சிறிது நேரத்தில் அவர் முன் ஒரு திருநங்கை பெண் வந்து நின்றார். அவரை பார்த்ததும், தீபா, உட்காந்து பயப்படாமல் பதில் சொன்னால் போதும், ஆட்டோ டிரைவர் பிரகாஷ் உங்களுக்கு தெரியுமா என்றதும், பக்கத்தில் இருந்த சேரில் உட்கார்ந்து கொண்டு, தெரியும் சார், ஆனால் பழக்கம் இல்லை, நான் அந்த ஏரியாவில் தான் பழக்கடையில் வேலை பார்க்குறேன், ஆட்டோவில் போகிறப்ப பார்த்துருக்கேன், அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு அவர் ஆட்டோவில் தான் வீட்டுக்கு போனேன் என்றதும் அவர் யோசித்து விட்டு, அப்படியா, உங்கள் வீடு எங்கே இருக்குது என்றதும், பக்கத்தில் மண்டபம் ரோடு பக்கம், நாங்கள் நிறைய பேர் குடிசை போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த டைமில் பஸ் இல்லை, இருட்டு நேரம், அதான் ஆட்டோவில் போனேன் என்றதும், பரவாயில்லை, உங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு கிளம்புங்க என்றதும், என் பெற்றவங்க வச்ச பேர் கார்த்திகேயன் சார், எனக்கு பின்னாடி 2 தங்கச்சிங்க, நான் வளரும்போது தான் எனக்குள்ளே இருந்தது ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சது, மறைக்கவும் முடியல, மறக்கவும் விரும்பலை, பொண்ணாக இருக்க விரும்பினேன், என் பெற்றவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிரியம், காலேஜ் படிக்கும்போதே நான் முழுமையாக பெண்ணாகவே மாறிட்டேன், இந்த சமுதாயம் சும்மாவா விடும், வெளியில் வந்தாலே கேலி கிண்டலுன்னு ஆகிடும், எங்களை மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா எப்படி இருக்குமோ சிலருக்கு, ஒரு சமயம் என்னோட கிளாஸ்மேட்டு பையன் என்னை தப்பான முறையில் நடந்துக்க சொன்னான், ரொம்ப வற்புறுத்த அவனை அடிச்சிட்டேன், என்னை விசாரிக்காமலேயே வெளியே அனுப்பிட்டாங்க, வேறு காலேஜில் யாரும் சேர்த்துக்கல, என்னை யாரும் வேலைக்கும் சேர்த்துக்கல, தங்கச்சிகளுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தது, வர மாப்பிள்ளை எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க, ஒரு நாள் என் அப்பா கார்த்திக்கு, நீ வீட்டை விட்டு போயிருப்பா, எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க, உன் தங்கச்சிகளுக்கும் உன்னை பிடிக்கலை, நீ வாங்கிட்டு வந்த சாபம், தயவுசெய்து எங்கேயாவது போயிரு என்றதும், என் அப்பானா எனக்கு உயிர், உங்களுக்காகத்தான் இங்கேயே இருந்தேன், இனி போயிடுறேன், இனி வரவே மாட்டேன் அப்பா, நீங்களும் மற்றவங்கள மாதிரி தான் என்றதும் அப்பா அம்மா கண் கலங்கினார்கள். அதிலிருந்து நான் இங்கே வந்து இவங்களோட வாழ பழகிட்டேன் என்றதும், சரி போய் வெயிட் பண்ணுங்க என்று அனுப்பி வைத்தவர் அடுத்த நபருக்காக காத்திருந்தார். பாஸ்கரன் அதற்குள் தனது மனைவியுடன் ஃபோனில் பேசி கொண்டு இருந்தார். அப்போது அவர் எதிரில் மஞ்சள் நிற சேலையில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளை பார்த்து கொண்டே ஃபோனில் பேசி முடித்தார். பார்ப்போரை வசீகரிக்கும் தோற்றம் உடையவள். அவரை உட்காரச் சொல்லி, சொல்லுங்க அபர்ணா, பிரகாஷ் எப்படி தெரியும், தீபாவை அவர் இறக்கி விடும்போது நீங்களும் இருந்திருக்கீங்க, அதனால் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லா இருக்கும் என்றதும், பிரகாஷ் தான் சார் என்னை ரெகுலராக நைட் டியூட்டிக்கு கூட்டிகிட்டு போய் விடுவான், அவனுக்கு ஏரியா சொன்னால் போதும், கஸ்டமர்கிட்ட சரியாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவான், நானும் 100 ரூபா சேர்த்து தருவேன், வரும்போது நானாக வந்துடுவேன், அன்றைக்கி நைட்டு மயில் லாட்ஜில் தான் கஸ்டமர் ரூம் போட்டிருந்தார், என்னை கொண்டு போயிட்டு விட்டுட்டு காசு வாங்கிக்கிட்டே கிளம்பிட்டான் என்றதும், அவனுக்கும் உங்கள் தொழிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்றதும், இல்லை சார், எனக்கு ஆட்டோ ஓட்டுவான், அவ்வளோதான், என்கிட்ட கூட எதுவும் வச்சுக்கிட்டது கிடையாது என்றதும், சரி, உங்களை பற்றி விவரங்களை மட்டும் சொல்லிட்டு போங்க என்றதும் அவள் அமைதியானாள். பாஸ்கரன் காத்திருந்தார். அபர்ணா, என்னை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க, என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியுமே, என் அம்மா எங்கள் அப்பா செத்ததுக்கு அப்புறம் கௌரவமாக பொழைக்காமல் படுத்து பொழைக்கலாம்னு முடிவு செஞ்சிட்டா, நரகம்னு தெரியாமல் இதில் இறங்கிட்டா, அவளுக்கு உடம்பு தளரும் போது நான் பருவத்துக்கு வந்துட்டேன், எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியுமா என்ன, எங்கள் அம்மா தடுத்தும் எவனும் கேட்கல, மாறி மாறி சீரழித்து கடைசியாக வேசி முத்திரை குத்தி வீதியில் விட்டுட்டாங்க, ராத்திரி ஆனால் படுத்தே ஆகணும், என்னமோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு சார், தோல் சுருங்குற வரையில் பொழப்பு ஓடிடும், அப்புறம்
பேர் தெரியாத சீக்கில் அழுகி போய் கிடக்கணும். அதுதான் விதிச்சது என்றதும் அவளுடைய கண்களையே பார்த்து கொண்டு இருந்த பாஸ்கரன், சரி வெயிட் பண்ணுங்க என்றார். மதியம் சாப்பாட்டு பையுடன் அவருடைய மனைவி வந்தனா உள்ளே வந்தார். அவர், எதுக்குமா இங்கே, நானே வந்திருப்பேன் என்றதும், தெரியாது எங்களுக்கு, பேசாமல் சாப்பிடுங்க என்று பரிமாறத் தொடங்கினார். சாப்பிடும்போது அவர் மனம் எதையோ ஆசை போட்டபடியே இருந்தார். அவர் மனைவி, என்னங்க சார் பலத்த யோசனை, சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் என்றதும், போலீஸ் புத்தி ஒன்று சொல்லுது, சாதாரண மனுஷனா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, எதுக்கு சிலரை இப்படி உருவாக்கி வச்சிருக்கோம்னு, சில மனிதர்களை எதுக்கு மாற்ற முடியாமல் இருக்கோம்னு தோணுது. சரி நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு என்றபடி கை கழுவ கிளம்பினார். மனைவியை அனுப்பிய பிறகு மீண்டும் ஒரு சிகரெட்டு தேவையாக இருந்தது. மீண்டும் அறைக்குள் வந்த அவர் அடுத்த நபரை உள்ளே அழைத்தார். 25 வயது மதிப்பில் ஒரு பெண் அவர் முன் வந்து அமர்ந்தாள். அவரிடம், உங்கள் பேர் கோமதி, ஊர் பழனி, லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தீங்க, வந்த கொஞ்ச நாளில் புருஷன் தற்கொலை பண்ணிட்டாரு, கையில் இப்போதைக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குது, எந்த ஆதரவும் இல்லை, அதே ஏரியாவில் கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசர் வேலை பார்க்குறீங்க இல்லையா? எனக்கு உங்களை பற்றி தெரியும். தீபா, அபர்ணா, அப்புறம் நீங்கள் 3 பேரும் தான் பிரகாஷோட கடைசியாக கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் அவன் இருந்துட்டான். அதிலும் நீங்கள் தான் அவன்கிட்ட இருந்து கடைசியாக இறங்குனது. எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொன்னால் நல்லா இருக்கும் என்றதும், ஆமாம் சார், நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் போனோம். நான் தான் கடைசி. என் வீட்டில் தான் இறக்குனாரு, திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும் போது தான் எனக்கே தெரியும் அவர் செத்துட்டாருன்னு என்றதும், அப்புறம் தப்பாக நினைக்க வேண்டாம், புருஷன் இருந்துட்டாரு, இன்னும் தாலி இருக்குது, மிஞ்சி இருக்குது, சொல்லணும்னா மட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் போதும் என்றதும், இது வெறும் பாதுகாப்புக்காக தான் சார். புருஷன் இல்லாத பொண்ணுன்னா ஆண்களுக்கு தனி அன்பு ஏற்படுது சார். அதுவும் வெறித்தனமாக வெளியில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நரகம் மாதிரி. ஒரு விதவை நேரடியாக அவளோட மார்பை பார்க்குற தைரியம் வந்துடுது சார் பலருக்கு. ஏதோ அறிமுகம் இல்லாத மிருகங்கள் கிட்ட இருந்து இந்த அடையாளங்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. காதலிக்கும் போது இருந்த தைரியம் என் புருஷனுக்கு 6 மாதம் கூட இல்லை. எதுக்கோ பயந்து செத்தே போயிட்டான். நான் வாழ்ந்து காட்டுவேன், என் மகளை நல்லா வளர்த்து காட்டுற வரையில் இதை கலட்ட மாட்டேன் என்றதும் பாஸ்கரன் அவளை அனுப்பி வைத்தார். வந்த மூவரும் கிளம்பியதும் அறைக்குள் வந்த குணா, என்ன சார் சொல்கிறாங்க, ஏதாவது தகவல் உண்டா என்றதும், இல்லை குணா, உங்ககிட்ட கொடுத்த தகவல் அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. அவங்க யாரும் கொலை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நடந்த கொலை பற்றி இவங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாள் விட்டு அப்புறம் தான் பிடிக்கணும் இவங்களை என்றதும் குணா அவமதித்தார். பாஸ்கரன் ஸ்டேஷனில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனார். மறுநாள் காலை கொலை நடந்த இடத்தை பார்வையிட்டார். ரோட்டில் இருந்து வெறும் 10 அடி தூரத்தில் இருந்த ஒரு குறுகிய சந்து அது. மீண்டும் பிரகாஷ் செல்ஃபோன் காலர் லிஸ்ட் முழுவதும் செக் பண்ணி பார்த்தார். அதற்கு பிறகு 2 வாரங்களுக்கு பிறகு அவர்கள் 3 பேரையும் மீண்டும் வர சொன்னார். 3 பேரையும் அறையில் அவர் மட்டும் தனியாக சந்தித்து, அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, உங்கள் 3 பேர் தான் எங்களோட சாட்சி, குற்றவாளியாக அவ்வளவு சீக்கிரமாக தப்ப விட முடியாது, எங்கள் கடமையை செஞ்சு தான் ஆகணும். சரி, இப்போது உண்மையாக என்ன நடந்ததுன்னு சொல்லட்டா? அன்னைக்கு நைட்டு 9:23 மணிக்கு ஃபஸ்ட்டு அவன் ஆட்டோவில் ஏற்றுனது தீபா, செகண்டு கோமதி, கடைசியாக அபர்ணா. நீங்கள் 10 மணிக்கு கஸ்டமர்கிட்ட போய் இறங்குனேன்னு சொன்னது பொய். நீங்கள் போய் சேரும்போது மணி 10:45. அதே போல் கோமதி, அபர்ணா 2 பேருமே சரியாக 3/4 மணி நேரம் லேட்டாக தான் போயிருக்கீங்க. ஏறியதிலிருந்து உங்கள் வீட்டுக்கு போக அதிகபட்சம் அரை மணி நேரம்தான். இந்த 45 நிமிடம் எங்கே இருந்தீங்க? அதுவும் 3 பேரும் பதில் சொல்லித்தான் ஆகணும் என்றதும் 3 பேரும் ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். 3 பேரின் முகங்களுக்குள் ஒருவித பயம் பரவுவதை உணர்ந்தார். அப்போது தீபா, நான் தான் சார் பிரகாஷை கொன்னேன் என்றதும் பாஸ்கரன் இல்லை என்றார், தலையாட்டினார். அடுத்து கோமதியும் அபர்ணாவும் நான் தான் கொலை செய்தேன் என்றதும் மறுத்துவிட்டார். எனக்கு தேவை கொலை செஞ்சது யார் என்ற தகவல் மட்டும்தான். உங்கள் தியாகத்தை எல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இவ்வளோ பொறுமையாக விசாரிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், உங்கள் மேலே இருக்கிற அனுதாபம். நிறைய காயப்பட்டு இருக்கீங்க, இனிமேலாவது போய் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பாருங்க என்றவாறு சற்று கடுமை காட்டினார். தீபா, சொல்கிறேன் சார், இதுக்கு மேலே மறைக்க விரும்பலை. அன்னைக்கு ராத்திரி நாங்கள் 3 பேரும் பிரகாஷ் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். அப்போது அந்த சந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு ரோட்டில் நின்று ஆட்டோவை நிறுத்தினார். பிரகாஷ் அவளை கூட்டிகிட்டு
அந்த சந்துக்குள்ளே போனான். அந்த பொண்ணு அவன் காலில் விழுந்து கெஞ்சினான். நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு அந்த பொண்ணு ஒரு சின்ன கத்தியை வச்சு அவனோட கழுத்தை அறுத்துட்டா. நாங்கள் ஓடி போகிறதுக்குள்ளே அவன் துடிதுடிச்சு செத்துட்டான். நாங்கள் அந்த பொண்ணை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் நடந்து இந்த பக்கம் வந்து அவகிட்ட விசாரித்தோம். அக்கா, நான் தினமும் அவர் ஆட்டோவில் தான் ஸ்கூல் போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் இவர் நல்ல பழக்கம். ஒரு பையன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். அவன் என் கூட பேசிகிட்டு இருந்தப்போ அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் சொல்லி படிக்க விடாமல் பண்ணிடுவேன். அதனால் நான் சொல்கிறத கேளு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடும்போது மட்டும் வந்துட்டு போ, இல்லைனா அவ்வளோதான் மிரட்டிட்டு இருந்தான். எனக்கு வேறு வழி தெரியாமல் கொன்னுட்டேன்னு சொன்னான். எங்களுக்கு அவளோட நியாயம் புரிஞ்சுது. என்ன நடந்தாலும் அந்த பொண்ணை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சோம். இப்போவும் சொல்கிறேன் சார், நானும் அபர்ணாவும் ஜெயிலுக்கு போகிறோம். அந்த குழந்தைய விட்டுருங்க சார். இங்கே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சுதந்திரத்தை கொடுத்து உசுர உறிஞ்சிற விஷப்பூச்சிகள் மத்தியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சார். பாஸ்கரன் யோசித்து விட்டு, நாளைக்கு அந்த பொண்ணை நான் போலீஸ்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு வாங்க, அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்றதும் கிளம்பி போனார்கள். மறுநாள் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேசினார்கள். அந்த பெண் ஒரு விதமான பயந்த நிலையில் இருந்தாள். அவள் யாரை பார்த்தாலும் பயந்தபடி இருந்தாள். அவளோடு அவளின் அப்பா வந்திருந்தார். அந்த பெண்ணோட கையை பிடிச்ச பாஸ்கரன், எதுக்குடா பயப்படுற? உன்னோட பயம் தாண்டா உன்னோட பலவீனம், புரியுதா? உன் முன்னாடி நிற்கிற இந்த 3 பேரை பார். தைரியமாக நம்ம சமுதாயத்தை எதிர்த்து நின்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரும்பி அவளோட அப்பாவிடம் நம்பிக்கையை கொடுங்க சார். நாங்களும் இருக்கோம்னு நம்பிக்கையை கொடுங்க. எதுக்கெடுத்தாலும் பெண் குழந்தைய பயமுறுத்தியே முடைக்கிறாதீங்க. தனது கையில் இருந்த செல்ஃபோனை எடுத்து, இதுதான் பிரகாஷ் ஃபோன், இதில் எதுவுமே இல்லை, சும்மா தான் மிரட்டிட்டு இருந்திருக்கான். உங்கள் பொண்ணு அவன் கூட போயிருந்தாதான் அவனுக்கு சாதகமாக போயிருக்கும். உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க என்றதும் அவர்கள் கிளம்பி போனார்கள். பாஸ்கரன் மட்டும் நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு கிளம்பினார். சில நியாயங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவையே. அபர்ணா, கோமதி, தீபா 3 பேரும் ஒரே வீட்டில் தங்கி தங்களது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு இரவு இவர்களை உறவாக்கியது. அபர்ணாவும் தீபாவுடன் வியாபாரத்திற்கு சென்றாள். கோமதியின் மகள் வந்தனா 3 தாய்களோடு வளரும் வாய்ப்பை பெற்றாள். சிலருக்கு ஆண்கள் என்ற துணை தேவைப்படுவதே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.